ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டெனோ ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா அப்கமிங் சேஞ்சஸ் என்னென்னலாம் வந்து வரப்போகுது, தென் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் நான் எல்லாமே சொல்கிறேன். உங்களுடைய சாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களால் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிப்ரவரி 2024க்கும் ஆகஸ்ட் அடுத்த வருஷம் வரப்போகிற டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு டென்டேட்டிவ் டைம் டேபிள் வந்து டோட் சார்பாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த டென்டேட்டிவ் டைம் டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயினான அப்டேட்டை 17ஆம் தேதி 18ஆம் தேதி, சரிங்களா, பிப்ரவரி இருந்தாலும் சரி ஆகஸ்ட்டாக இருந்தாலும் சரி எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. 17, 18 தமிழ் ஷார்ட் ஹேண்ட் வந்து 17ஆம் தேதியும் 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் சிலபஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. எக்ஸிஸ்டிங் சிலபஸ் என்ன அப்படின்னா, ஷார்ட் ஹேண்டில் ஜூனியருக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும்தான், செகண்ட் பேப்பர் கிடையாது, வெறும் ஸ்பீடு மட்டும்தான், செகண்ட் பேப்பர் கிடையாது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் ஜூனியர் முடிக்கல அப்படின்னா நீங்கள் சீனியர் டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் சிலபஸில் வந்து இருக்கிறது. இப்போ ரிவைஸ்டு சிலபஸில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜூனியர் பண்ணிட்டு தான் ஜூனியர் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பண்ணிவிட்டு இன்டர் பண்ணிவிட்டு சீனியர் பண்ணணும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியரில் செகண்ட் பேப்பர் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இதுதான் எக்ஸிஸ்டிங் சிலபஸுக்கும் ரிவைஸ்டு சிலபஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, பிப்ரவரியில் எக்ஸிஸ்டிங் சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், ஆகஸ்ட்டில் வந்து ரிவைஸ்டு சிலபஸ் வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு 99% வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் பெண்டிங் இருக்குது. நான் வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் முடிச்சிட்டேன், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் வந்து முடிச்சிட்டேன், இல்லைனா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் நான் நிறைய வாட்டி அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பிப்ரவரியில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் இந்த எக்ஸிஸ்டிங் சிலபஸில் வந்து உள்ளே போயிட்டு ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கு சில ரீசன்ஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் நான் அப்கமிங்கில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் போக போக வந்து சொல்கிறேன். சரியா? ஏன் இது ஈஸியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ ஒரு ஆசிலேஷனில் வந்து இருந்திருப்பீங்க. ஆகஸ்ட் எக்ஸாம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆகஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக குரூப் 4 வந்து நவம்பர் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதா வந்து அவங்களுடைய ஆனுவல் பிளானரில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நடக்குமா நடக்காதான்றது நம்ம கையில் வந்து கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வந்து தெரியும். ஏன் அப்படின்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இன்னொரு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து வர வேண்டியது, ஆனால் அதுவே இன்னும் வரல. சரிங்களா? அதனால் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மந்தில் வராது, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எதுவுமே முடிக்கல. ப்ரீவியஸ் எக்ஸாம் நடந்தது, கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து முடியல. ஆனால் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வந்துச்சுனாலுமே சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வரலனாலுமே சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அதாவது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் இல்லாமல், ஓகே, அந்த எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணணும், அது மட்டும் தான் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சில கம்யூனிட்டி தவிர வேறு யாருக்குமே வந்து இந்த பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி, இந்த 3 கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் இயர் முடிச்சவங்களே நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து உள்ளே போகவே முடியாது. இதை பற்றி டீட்டெயிலாக சில வீடியோஸ்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பேசியிருப்போம், அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். சரிங்களா? இல்லைனா கரண்ட் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும் நம்ம சேனல்லே, அதிலே வந்து நான் அந்த வீடியோஸ்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சுக்கிட்டு சான்ஸே வந்து கிடையாது. சரிங்களா? மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படின்னா, நிறைய ஸ்கோர் பண்ணி இந்த எக்ஸாம்லேயே டைப்பிஸ்டாவோ இல்லைனா வந்து ஜேஏ, விஏஓ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஓகே, ஸ்டெனோ டைப்பிஸ்டாக மட்டும் போகவே முடியாது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா இன்டர் முடிக்கணும், சீனியர் வந்து முடிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து இது எவ்வளோ மார்க்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக சில வீடியோஸில் நம்ம வந்து பேசியிருப்போம், அந்த வீடியோஸ்லாம் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, பிப்ரவரி 2024 எக்ஸிஸ்டிங் சிலபஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆகஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு தான் போகணும். இன்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீனியர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ தான் நான் வந்து ஜூனியர் போக போகிறேன், ஓகே, இப்போ தான் நான் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு ஜூனியர் நான் வந்து போக போகிறேன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அடுத்த குரூப் 4க்குள்ளே எலிஜிபிள் ஆயிருவீங்க. அவங்க இன்டர் கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஷூராக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிட்டு
குரூப் 4க்கு வந்து எலிஜிபிள் ஆயிடலாம். வெறுமனே இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் இருக்குங்க, எனக்கு அது மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, எப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஓகே, எப்படின்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து முடிக்க பாருங்கள். இல்லை என்னால் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இன்டர் இந்த எக்ஸாமுக்கு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து கிளியர் பண்ணி வரப்போகிற குரூப் 4க்கு இல்லைனாலுமே அடுத்த குரூப் 4க்காச்சும் நீங்கள் வந்து என்ன ஆயிருவீங்கன்னா எலிஜிபிள் ஆயிருவீங்க. சரிங்களா? நம்ம எலிஜிபிள் ஆயிடணும் ஃபஸ்ட்டு. உங்களுடைய கம்யூனிட்டி பொறுத்து போத் இயர் இருக்கணுமா, இல்லை ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் இருக்கணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எலிஜிபிள் ஆயிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் குரூப் 4க்கு வந்து இந்த குரூப் 4க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் ஒரு சில கம்யூனிட்டிக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அடுத்த குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா போத் இயர் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து ஷார்ட் ஹேண்டில் இப்போ கடைசி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து டேரக்ட் சீனியர் வந்து பண்ணுறது கடைசி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து எடுத்து பிப்ரவரியில் முடிச்சிருங்க. என்னுடைய சஜஷன். சப்போஸ் அது பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லைனா அட்லீஸ்ட் இன்டராச்சும் முடிச்சுட்டு இந்த குரூப் 4 இல்லைனாலும் அடுத்த குரூப் 4ல் போகிறதுக்காச்சும் வந்து நம்ம வந்து என்ன ஆயிடணும், எலிஜிபிள் ஆயிடணும். இல்லைனா வந்து இந்த குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குரூப் 4ஐயும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப இன்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா சீனியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் எதனா ஒரு அட்டெம்ப்ட் போச்சு அப்படின்னா திரும்ப ஒரு 6 மாதம் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ஆயிரும். அதனால் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுங்க. இப்படி தான் வந்து இருக்குது சிச்சுவேஷன்ஸ். சரிங்களா? ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இந்த பிசி எம்பிசி கேட்டகரிலாம் நீங்கள் வந்து வரீங்கன்னா மினிமம் ஒரு 155 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு சான்சஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட்டு குரூப் 4 கவுன்சிலிங் வீடியோஸ்லாம் கூட நம்ம வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோட கவுன்சிலிங் அந்த கன்க்ளூஷன் வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 150 அபோவ் எடுத்தால் தான் 150+ கொஸ்டின்ஸ்க்கு மென்னாவோ விமனாவோ எப்படி இருந்தீங்கனாலும் பிஎஸ்டிஎம் இல்லை எப்படி இருந்தாலுமே 150 கொஸ்டின்ஸ்க்கு அபோவ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். டைப்பிஸ்டாவோ ஜேஓவோ விஓவோ இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு. சரிங்களா? ஸோ தெளிவான ஒரு முடிவு எடுக்கணுங்க. ஓகே, ஸ்டெனோ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஆனால் ஸ்டெனோவை நம்ம வந்து விட்டுட்டோம், ஸ்டெனோவை விட்டுட்டு டிஎன்பிஎஸ்சியும் கிட்ட வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டெனோ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காம்படிஷன் வந்து அதிகமாகிடும். சீக்கிரமாக ஸ்டெனோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுனால நீங்கள் வந்து படிங்க. இப்போ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டெனோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு காம்படிஷன்ஸ் வந்து கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு ஸ்டெனோ பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? யூஸ் பண்ணி பிப்ரவரிலேருந்து முடிக்கிறது தான் வந்து ஒரு வைஸ் டெசிஷன். இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு 2 எக்ஸாம் இன்டரோ இல்லைனா சீனியரோ வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நான் எதனால் வந்து பிப்ரவரி எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இப்போது சப்போஸ் இன்டர் ரிவைஸ்டு சிலபஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா யார் பிரச்சனை பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக எடுத்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து பாஸ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு வாட்டி தான் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து அட்டன் பண்ணுறவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த பிரச்சனையும் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ ஆல்ரெடி ரொம்ப நாளாக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களாம் பாஸ் பண்ண வைக்க தான் வந்து பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்து சொல்லலாம். ஒரு 800 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸில் தான் வந்து வர்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து வரப்போகிற பிப்ரவரி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அது வரட்டும். சரிங்களா? வர வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரே நீங்கள் வந்து பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து உங்களால் முடிஞ்சால் பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? வரப்போகிற ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து விட்டுறாதீங்க. அதுதான் என்னுடைய சஜஷன். ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ரீவேல்யூஷன் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்கேன்டு காப்பி வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வாட்டி வந்து அப்ளை பண்ணணும். அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷனுமே வந்து வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்க போகிறது. ரீவேல்யூஷன் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து வரும். அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரிசல்ட் பற்றின அப்டேட் வந்து வரும். அதுக்கப்புறமா பிப்ரவரியில் நடக்க போகிற 2 ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். தென் அது அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போது குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இல்லைனா வந்து ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு கரெக்டான டிசிஷன் வந்து எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டான டைமில் ரைட்டான டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இல்லைனா வந்து ரொம்ப நாள் அந்த ஜேர்னி வந்து போயிட்டே இருக்கும். அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைம் பீரியடு. சரிங்களா? அதனால் கரெக்டான டிசிஷன் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பை.